ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? காஷ்மீர் மாநிலம் பஹல்காமில் 2 பாகிஸ்தானியர் உட்பட 3 பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் இறந்தனர். பெயரை கேட்டு கேட்டு இந்தி என்பதை தெரிந்து கொண்ட பிறகு பயங்கரவாதிகள் சுட்டுக் கொன்றது நாடு முழுவதும் கடும் அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் மத்திய அரசுக்கு எதிராக சர்ச்சைக்குரிய வகையில் ஒரு எம்எல்ஏ பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியது. பாஜக ஆட்சி நடக்கும் அசாம் மாநிலத்தில் ஏஐயுடிஎஃப் எனப்படும் அகில இந்திய ஐக்கிய ஜனநாயக முன்னணி கட்சி எதிர்க்கட்சியாக உள்ளது. காங்கிரசுக்கு அடுத்த பெரிய கட்சி. இந்த கட்சியின் எம்எல்ஏவாக இருப்பவர் அமீனுல் இஸ்லாம். 2019 புல்வாமாவில் நடந்த பயங்கரவாத தாக்குதலும் நேற்று முன்தினம் பஹல்காமில் நடந்த தாக்குதலும் மத்திய அரசின் சதியால் நடந்தது என எம்எல்ஏ அமீனுல் இஸ்லாம் கூறினார். அவர் பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி அசாமில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. அதைத் தொடர்ந்து அசாம் போலீசார் தாமாகவே அவர் மீது வழக்கு பதிவு செய்தனர். உடனடியாக அதிரடி நடவடிக்கையிலும் இறங்கினர். தேச துரோக குற்றச்சாட்டின் கீழ் அமீனுல் இஸ்லாமை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மக்களை தவறாக வழிநடத்தும் வகையிலும் சமூக அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்தும் வகையிலும் பேசியதால் எம்எல்ஏ அமீனுல் இஸ்லாமை கைது செய்துள்ளோம் என அசாம் போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர். இதுபற்றி அசாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா கூறும்போது, பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கருத்து கூறும் ஒவ்வொருவர் மீதும் நடவடிக்கை பாயும் என்றார். அமீனுல் இஸ்லாம் பேசிய வீடியோவை ஆராய்ந்ததில் அவர் பாகிஸ்தான் ஆதரவாளர் என்பது தெரிய வந்தது. அதன் அடிப்படையிலேயே அவர் தேச துரோக குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டார் எனவும் முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா தெரிவித்துள்ளார். அமீனுல் இஸ்லாம் கூறியது அவரது தனிப்பட்ட கருத்து. அதற்கும் ஏஐயுடிஎஃப் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என கட்சி தலைவர் மௌலானா பதருதீன் அஜ்மல் கூறினார். நாங்கள் ஏற்கனவே கூறிவிட்டோம். இதுபோன்ற மிகப்பெரிய துயரத்தை நாடு சந்தித்துள்ள நிலையில் அரசு எடுக்கும் நடவடிக்கைகளை ஏஐயுடிஎஃப் கட்சி முழுவதுமாக ஆதரிக்கிறது. பயங்கரவாதிகளுக்கு மதம் இல்லை. பயங்கரவாதத்தை பரப்புபவர்கள் இஸ்லாம் மதத்துக்கு எதிரானவர்கள். முஸ்லிம்களுக்கு பயங்கரவாதிகள் அவப்பெயரை ஏற்படுத்தி வருகின்றனர். இந்த இக்கட்டான சூழலில் நாங்கள் மத்திய அரசுடன் இணைந்திருக்கிறோம் என ஏஐயுடிஎஃப் கட்சி தலைவர் மௌலானா பதருதீன் அஜ்மல் கூறினார்.